வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வண்டி வந்து R15 வெர்ஷன் 3 இது. இதில் கஸ்டமர் வந்து ஆன்டி தெஃப்ட் ரிமோட் சிஸ்டம் வந்து செட் பண்ண சொல்லியிருக்காரு. இதுதான் கஸ்டமர் வாங்கிட்டு வந்தார். இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ F5ன்னு போட்டிருக்கு. புது கம்பெனி, நானும் இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஆன்டி தெஃப்ட் எப்படி செட் பண்ண சொல்லிட்டு நிறைய பைக்கில் போட்டிருக்கோம். ஆனால் நம்ம அதில் பார்த்திங்கன்னா இந்த 2 ஒயர், அதாவது இந்த பிங்க்கு கிரே, இந்த 2 ஒயரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் வேணாம்னு சொல்லுவேன். கனெக்ட் பண்ணாதீங்கன்னு சும்மா ஃப்ரீயாக விட சொல்லுவேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த 2 ஒயர் எதுக்காக கனெக்ட் பண்ணோம், இந்த 2 ஒயரோட வேலை என்ன, இது எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது நிறைய பேர் இது வரைக்கும் சொன்னதில்லை யூடியூப்பில் இதை பற்றி யாருமே. மற்ற எல்லா ஒயரை பற்றியும் சொல்லுவாங்க, இந்த 2 ஒயரை பற்றி சொல்ல மாட்டாங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த 2 ஒயர் எதுக்காக எப்படி வேலை செய்யுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ரிமோட் கம்பெனிலையும் வரா மாதிரி தான் ஒரு கண்ட்ரோல் யூனிட்டு, அதை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒயரிங் சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தனியாக வந்துடும். இது ஒரு ஸ்பீக்கரு, 2 ரிமோட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா அந்த டபுள் சைட் டேப் ஒட்டுறதுக்கு இது ஆட்டோ 5 கேட்லாக் கொடுத்துருப்பாங்க. எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. கேட்லாக் மாதிரியே இல்லை, சரி ஓகே, இது மாதிரி கேட்லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம இது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதெல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருவோம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த ஸ்பீக்கர் எடுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒயரிங் மட்டும் கனெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நம்ம எல்லா ரிமோட்லேயும் பண்ணுற மாதிரி தான். ஒயரிங் கலர்லாம் எதுவும் மாறாது. இந்த 2 எல்லோ கலர் ஒயரும் லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டருக்கு போயிடணும். ரெண்டாவது இந்த ரெட் கலர் ஒயரு, இந்த பிளாக் கலர் ஒயரு, இது ரெண்டும் பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ், ரெட்டு பாசிட்டிவ், பிளாக் நெகட்டிவ் போயிடணும். அடுத்து இந்த என்ன கலர், இது ப்ரௌன் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இது டிசி ரிட்டர்ன் சப்ளை. அதாவது பிரேக் லைட் சுவிட்சில் கொடுக்கலாம், இண்டிகேட்டர் ஃப்ளாஷரில் கொடுக்கலாம், ஹாரன் சப்ளையில் கொடுக்கலாம். சாவி ஆன் பண்ணால் ரிட்டர்ன் சப்ளை எங்கே வருதோ அதில் கொடுக்கணும். இந்த ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் ரிலேயில் கொடுக்கணும். அதை இந்த 2 ஒயர் தான் நம்ம வந்து எப்பவுமே வந்து டம்மியாக விட்டுருவோம். இந்த 2 ஒயர் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 எல்லோ ஒயரையும் 2 இண்டிகேட்டரோட கனெக்ட் பண்ணுறோம். இண்டிகேட்டரோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணோம். இப்போ இந்த 2 எல்லோ ஒயரும் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் லைனில் கொடுக்குறோம். இதுதான் வந்து இண்டிகேட்டரோட லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டரோட லைன். இதில் 2 பிளாக் கலர் ஒயரும் வந்து நெகட்டிவ், இந்த ப்ரௌனும் இந்த ப்ளூவும் தான் பாசிட்டிவ். இது 2 ப்ரௌனில் ஒன்றும் ப்ளூவில் ஒன்றும் இந்த ஒயரை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இதை அப்படி உள்பக்கமாக ரூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ ஒயரில் ஒரு எல்லோவை ஜாயின் பண்ணோம். எந்த ஒயருமே கட் பண்ண தேவையில்ல, வித்தவுட் கட்டிங்கில் நம்ம ரிமோட் செட் பண்ணலாம். அடுத்து ப்ரௌன் ஒயரில் இன்னொரு எல்லோ. அவ்வளோதான். இப்போ நம்ம இண்டிகேட்டருக்கு தேவையான சப்ளையை கொடுத்துட்டோம். அடுத்து நம்ம ரிமோட்டுக்கு தேவையான பாசிட்டிவ் நெகட்டிவ், ரெட்டு பிளாக் இது ஜாயின் பண்ணுறோம். இந்த ரெட் ஒயரையும் பிளாக் ஒயரையும் பேட்டரியில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் அது 2த்துலேயும் ஜாயின் பண்ணோம். ரெட்டை வந்து பாசிட்டிவ்லையும் பிளாக் நெகட்டிவ்லையும் ஜாயின் பண்ணோம். இதுதான் பாசிட்டிவ், ப்ளஸ் சிம்பிள் போட்டது பாசிட்டிவ், அதில் ரெட்டு ஜாயின் பண்ணோம். இந்த மைனஸ் சிம்பிள் போட்டது நெகட்டிவ், அதில் பிளாக்கை ஜாயின் பண்ணோம். பேட்டரி ஒயரை லூஸ் பண்ணிட்டு அதில் அப்படியே ஜாயின் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்து நெகட்டிவ் பிளாக். ஓகே, இப்போ பார்த்தோன்னா நம்ம இந்த கண்டிஷன்லேயே இந்த 4 ஒயர் கொடுத்தாலே வந்து ரிமோட் வந்து வேலை செய்யும். எப்படின்னா நம்ம அலாரம் அதெல்லாம் வந்து வேலை செய்யும். செக் பண்ணிடலாம். இப்போ நான் ரிமோட் வந்து கனெக்ட் பண்ணுறேன். அந்த டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டு ஸ்பீக்கரையும் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போது நம்ம ரிமோட்டில் இந்த 4 பட்டன், லாக்கு, அன்லாக்கு, அலாரம், ஸ்டார்ட்டு. லாக் பண்ணோன்னா லாக் ஆகும், அன்லாக் பண்ணால் அன்லாக் ஆகும், அலாரம் வச்சுன்னா அலாரம் ஆகும். இப்போ நம்ம ரிமோட்டில் லாக் பண்ணிட்டு வண்டியை டச் பண்ணாலோ ஏதாச்சும் பண்ணாலும் அலாரம் வரும். கண்டினியூஸாக அலாரம் வந்துட்டு தான் இருக்கும். டச் பண்ணாலே யாரும் நம்ம வண்டி அவ்வளோ சீக்கிரம் தொட முடியாது, தொட்டாலும் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது இன்னும் ஒரு 4 ஒயர் இருக்குது. ஒரு ப்ளூ, ஒரு ஆரஞ்சு, ஒரு பிங்க்கு, ஒரு கிரே. இந்த 4 ஒயர் நம்ம கனெக்ட் பண்ணோம்.
என்ன பண்ண போகிறோம், இந்த ஆரஞ்சு கலர் ஒயர், அதாவது இது வந்து ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது இக்னிஷன் ஆன் பண்ணக்கூடிய இந்த ஒயர். இது நம்ம எங்கே கொடுக்கணும்னா பிரேக் லைட் சுவிட்சில் கனெக்ட் பண்ணணும். இதில் வந்து பிரேக் லைட் சுவிட்ச் எங்கே வருது, இந்த வண்டியில் பேக் பிரேக் லைட் சுவிட்ச் கண்டுபிடிச்சி அதில் கொடுக்கணும். பிரேக் லைட், இந்த வண்டியில் பிரேக் லைட் சுவிட்ச், பேக் பிரேக் லைட் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌனு எல்லோ இந்த 2 சாக்கெட் வரும். இதில் நம்ம ப்ரௌன் கலர் ஒயரில் அதை ஜாயின் பண்ணணும். அதாவது சாவி ஆன் பண்ணால் டிசி சப்ளை வரணும். இப்போ இது எதில் வருதுன்னு பார்ப்போம், லைன் டெஸ்ட் செக் பண்ணி பார்த்துடலாம். சாவி ஆன் பண்ணுதா, இது ஆன் பண்ணு, ரைட் ஆஃப், சரியாக டச் ஆகலையே இது, ஆஃப் பண்ணு, ஆன் பண்ணு. ஓகே, இப்போ இந்த ப்ரௌன் கலர் ஒயரில் தான் வந்து நம்ம சாவி ஆன் பண்ணால் டிசி சப்ளை வருது. அந்த ஒயரில் நம்ம இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை ஜாயின் பண்ணணும். ஏன்னா நம்ம ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது பைக்கோட இக்னிஷன் ஆன் பண்ணக்கூடிய லைன் இது. இந்த பேக் பிரேக் லைட் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய ப்ரௌன் ஒயரில் இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து நமக்கு செல்ஃப் ரிலேவு லைன் கொடுக்கணும். அதாவது ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது பைக் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கு செல்ஃப் ரிலேவுக்கு இந்த ப்ளூ கலர் ஒயரை ஜாயின் பண்ணோம். இப்போது இந்த ரிமோட்டில் பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் சப்ளை வருதா நெகட்டிவ் சப்ளை வருதான்னு பார்க்கணும். நம்ம ரிமோட்டை கொடுப்போம், இதுதான் வந்து ப்ளூ கலர் லைன். இதில் வந்து பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதான்னு பார்க்கணும். நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது தெரிஞ்சிடும். சாரி ஆஃப்ல இந்த பட்டன் 2 தடவை எடுத்தோன்னா இதில் பாசிட்டிவ் சப்ளை வருது 1 செகண்டுக்கு. ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது நெகட்டிவில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய மாடல். YAMAHA வண்டி, இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் ஸ்டார்ட் ஆகும். அது எப்படி நான் காட்டுறேன் பாருங்கள். இது செல்ஃப் ரிலே போகக்கூடிய லைனு. இதோட சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரெட் கலர், ரெட்டில் ஒயிட்டு, ஒரு ப்ளூவில் ஒயிட்டு 2 கோடு வரும். சாவி ஆன் பண்ணோன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் வந்துடும். சாவி ஆன் பண்ணதான் நீங்கள் பாருங்கள், ஆஃப் பண்ணு, ஆன் பண்ணு. இப்போ நம்ம சாவி ஆன் பண்ண உடனே டைரெக்டாக டிசி சப்ளை உள்ளே வந்துடுச்சு. அப்போ நம்ம இதுலேயும் டிசி கொடுத்து ரிமோட்லேயும் டிசி கொடுத்தோன்னா இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது செல்ஃபில். அதாவது ரிமோட்டில் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இப்போ செல்ஃப் சுவிட்ச்லேருந்து இதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சப்ளை வந்து தான் ஆன் ஆகுது. செல்ஃப் சுவிட்ச்லேருந்து நெகட்டிவ் சப்ளை வந்து தான் இந்த வண்டி வந்து ஆன் ஆகுது. நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது சப்ளையை மாற்றி கொடுத்து காட்டுறேன். இதில் நெகட்டிவ் வந்தால் லைன் டெஸ்டரில் ப்ளூ லைட் எரியும், நெகட்டிவ் சப்ளை வருது. நம்ம செல்ஃப் சுவிட்ச் அழுத்தும் போது ப்ளூ லைட்டு தான் எரியும். அப்போ இது நெகட்டிவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நெகட்டிவில் ஸ்டார்ட் ஆகிற செல்ஃப் ரிலேயில் நம்ம இந்த ப்ளூ கலர் ஒயரில் வரக்கூடிய பாசிட்டிவ் கொடுத்தோன்னா அது ஸ்டார்ட் ஆகாது. அப்போ அது நமக்கு என்ன பண்ணோன்னா ஒரு ரிலே வச்சு இதை டைவர்ட் பண்ணணும். அதாவது இதில் பாசிட்டிவ் வந்தாலும் நம்ம ரிலேவுக்கு நெகட்டிவ் போகிற மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு 5 பின் ரிலேயில் நம்ம 4 காலம் பற்ற வச்சுருக்கோம். அதாவது மேலே இருக்கிற 3 காலம், கீழே இருக்கிற இந்த ரைட் சைடு காலம் மட்டும் பற்ற வச்சுருக்கோம். ஒயர் வச்சு சால்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது இந்த ரிலேவை ஆன் பண்ணக்கூடிய லைனாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த ப்ளூ லைனை கொடுத்துட போகிறோம். கொடுத்துட்டு நான் உங்களுக்கு கனெக்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ரிலேவை ஆன் பண்ணக்கூடிய லைனு ப்ளூ லைன். நம்ம எப்போ ரிமோட்டில் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ என்ன பண்ணோம்னா இதில் டிசி சப்ளை வந்து இந்த ரிலேவை வந்து ஆன் பண்ணோம். இந்த 5 பின் ரிலே மட்டும் தான் ஆன் பண்ணோம். 5 பின் ரிலே என்ன பண்ணோம்னா நம்ம நியூட்ரல் லைட் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய சப்ளை எடுத்து, அதாவது நியூட்ரல் லைட் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் எடுத்து செல்ஃப் ரிலே கணிச்சு வைக்கும். ஆகுனா அப்போ என்ன ஆகுனா செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்கும். நமக்கு இந்த லென்த்துக்கு ஒரு 5 கட் பண்ணுப்பேன். இந்த 5 பின் ரிலேயில் மேலே இருக்கிற ரைட் சைடு காலம், இந்த ரைட் சைடு காலத்தில் நான் செல்ஃபு ஏதாவது ரிமோட்லேருந்து வரக்கூடிய ப்ளூ கலர் ஒயரை ஜாயின் பண்ணிடுறேன். ஓகேங்களா, அவ்வளோதான். இது ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து இதில் நம்ம கீழே, அது அப்படியே கீழே இருக்குது பார்த்தீங்க, கீழே இருக்கிற இந்த 2 காலத்தில் மடிச்சு விட்ட காலத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர் எடுத்துகிட்டு வந்து செல்ஃப் ரிலேயில் ஜாயின் பண்ணிடுறேன். வண்டியோட செல்ஃப் ரிலே அதில் இருக்கிற நெகட்டிவ் சப்ளையில் ஜாயின் பண்ணுறேன். அந்த ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த செல்ஃப் ரிலேயில் வரக்கூடிய ப்ளூவில் ஒயிட் கலர் கோடு போட்ட லைன்,
அதில் ஜாயின் பண்ணோம். இதை நான் கடைசியாக உங்களுக்கு ஜாயின் பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து பாசிட்டிவ் எப்படி நெகட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். அதனால் வெளியே விட்டுறேன். நான் எல்லாம் மீதி இருக்கிற 2 ஒயரை கொடுத்துட்டு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அடுத்து இந்த ரிலேயில் இருக்கிற 5 பின் ரிலேயில் இருக்கிற சென்ட்ரல் லைன் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம நியூட்ரல் பண்ணும்போது எதில் நெகட்டிவ் சப்ளை வருதோ அந்த ஒயரில் கொடுக்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் ஷீல்டுக்குள்ளார வரும். அது இப்போ நம்ம அந்த ரிலேலேருந்து வரக்கூடிய 5 பின் ரிலேயில் இருக்கிற சென்ட்ரல் காலம் அந்த ஒயரை நான் உள்ளே ரூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்து அந்த லைனை சீவிடலாம். இதில் பார்த்தோன்னா நமக்கு இந்த மேக்னெட்லேருந்து வரக்கூடிய சாக்கெட்ஸ் 3-4 சாக்கெட் இருக்கும். இதில் வந்து இந்த பெரிய சாக்கெட் இந்த 5-6 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாக்கெட்டில் ப்ளூ கலர் ஒயர், இந்த ப்ளூ ஒயர் கீழே இருக்கு பாருங்கள். இந்த ப்ளூ ஒயரில் ரிலே 5 பின் ரிலேவோட சென்ட்ரல் ஒயரை ஜாயின் பண்ணுங்கள். ப்ளூ ஒயர் ஏன்னா இதில் தான் வந்து நியூட்ரல் பண்ணும்போது நெகட்டிவ் சப்ளை வரும். அந்த நெகட்டிவ் சப்ளை தான் நம்ம 5 பின் ரிலே மூலமாக ரிமோட் ஸ்டார்ட் பண்ணும்போது செல்ஃப் ரிலேக்கு அனுப்ப போகிறோம். அதனால் இதை அந்த ப்ளூ ஒயரில் ஜாயின் பண்ணி உள்ள தள்ளிடலாம். அவ்வளோதான். இப்போ முடிஞ்சுங்களா? இப்போ நமக்கு இந்த 5 பின் ரிலேயில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரே ஒரு ஒயர் தான் கடைசியாக இருக்குது. அந்த ஒரு ஒயர் என்ன பண்ணோம், நெகட்டிவ் பேட்டரியில் கொடுக்கலாம், இல்லை வண்டியோட சேஸில் கொடுக்கலாம், எங்கெல்லாம் கொடுத்துக்கலாம். நான் அதை பேட்டரியிலே கொடுத்துட்றேன். ஏன்னா இது மாதிரி ரிலே கொடுக்கும்போது என்ன ஆகுனா, பைக்கு கியரில் இருக்கும்போது செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது, நியூட்ரல் இருந்தால் மட்டும்தான் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த வண்டியில் வந்து நெகட்டிவில் தான் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்னும் போது நம்ம நெகட்டிவ் சப்ளையை நியூட்ரல் ஹெட் சுவிட்ச்லேருந்து எடுத்துக்கலாம். பேட்டரியோடைய நெகட்டிவில் நான் அதை ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிலேவோட ஒயரிங்கை முடிச்சிட்டோம். இதில் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் டிசி சப்ளை வந்தது, பாசிட்டிவ் வந்தது, ரெட் கலர் லைட் இருந்துச்சுங்களா. அது நம்ம ரிலே மூலமாக இப்போ கன்வெர்ட் பண்ணதால் என்ன ஆகுனா நமக்கு நெகட்டிவ் சப்ளை வரும். இப்போ நம்ம ரிலே மூலமாக அதை கன்வெர்ட் பண்ணதால் நான் ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ப்ளூ லைட் எரியும், ரெட் லைட்டு ப்ளூ லைட்டாக மாறிச்சு பாருங்கள். அதாவது நெகட்டிவ் சப்ளையாக மாறிச்சு. இங்கேருந்து வர பாசிட்டிவாக ரிலே வச்சு நியூட்ரல் லைட் சுவிட்ச் இந்த நெகட்டிவ் ரிலே மூலமாக எடுத்துகிட்டு வந்து அந்த நெகட்டிவை நம்ம செல்ஃப் ரிலே கொடுக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் ஒயரிங் வந்து சில பேருக்கு புரியாதவங்க 2-3 தடவை வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் கண்டிப்பாக. இப்போ நம்ம இந்த ஒயரை செல்ஃப் ரிலேயில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஜாயின் பண்ணோம். அவ்வளோதான், ப்ளூ அண்ட் ஒயிட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பைக் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகும் ரிமோட்டில். சாவி ஆஃப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாவி ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம். பைக்கை நான் ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் ஸ்டார்ட் ஆகும். நியூட்ரலில் இருந்தால் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும், கியரில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகாது. இப்போ நான் கியரில் போட்டு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ரிமோட்லேயே வந்து ஆஃப் ஆகும், ரிமோட்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பைக் நியூட்ரலில் இருக்குது, நான் கியரில் போடுறேன். கியர் வந்துச்சு. இப்போ பைக் கியரில் இருக்குது, ஆனால் வந்து நம்ம ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணாலும் பைக் ஸ்டார்ட் ஆகாது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்ட் ஆகாது. நியூட்ரல் பண்ணால் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி பக்காவாக ரிலே வச்சு ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். பைக்கோட சேஃப்டி இது. ஆல்ரெடி நமக்கு R15 வெர்ஷன் 3 வந்து பார்த்திங்கன்னா கியரில் ஸ்டார்ட் ஆகாது சைட் ஸ்டாண்டில் இருக்கும்போது. இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு இப்போ நியூட்ரல் இருக்கும்போது மட்டும் நம்ம ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணிடலாம், பக்காவாக ஸ்டார்ட் ஆகும். இந்த 5 பின் ரிலே வைக்கவே தான் இதை செய்ய முடிஞ்சுது, இல்லைனா கண்டிப்பாக செய்ய முடியாது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதே ரூட்ஸ் கம்பெனி ரிமோட் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதிலே வந்து நம்ம இந்த ப்ளூ லைனில் வரக்கூடிய சப்ளை வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் மாற்றி நம்ம மாற்றிக்கலாம். ஒரு சின்ன ஒயர் தான், அதை மாற்றி போட்டோம் நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடும், பாசிட்டிவ் நெகட்டிவாக மாறும். ஆனால் இந்த ரிமோட்டில் நம்ம சிஸ்டம் இல்லை. அதனால தான் நம்ம வந்து ரிலே வச்சு ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். ரிலே வைக்கிறதால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, கியரில் இருக்கும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகாது, நியூட்ரல் இருந்தால் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ சேஃப்டி. இப்போ நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் வந்து எல்லா ஒயருமே கொடுத்துட்டோம். இன்னும் 2 ஒயர் நான் கடைசியாக சொன்ன பாருங்கள், அந்த பிங்க்கு அண்டு கிரே, இந்த 2 ஒயர் மட்டும் நான் எதுக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஒயர் தான் நம்ம கடைசியாக கனெக்ஷன் பண்ண போகிறோம். இது வந்து பைக்கோட சேஃப்டிக்காக கொடுக்குற ஒயர். இது பைக் திருட்டு போகாமல் தடுக்கிறதுக்கு. இப்போ நார்மலாக நம்ம இந்த 2 ஒயர் கனெக்ஷன் கொடுக்கலாம், என்ன ஆகுனா நம்ம பைக்கு லாக், அதாவது இந்த ரிமோட்டில் லாக் பண்ணிட்டோன்னா யாராச்சும் தொட்டால் அலாரம் மட்டும் அடிக்கும். புரியுதுங்களா? அலாரம் மட்டும் அடிக்கும். யாராச்சும் டூப்ளிகேட் கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணாலோ, இல்லை ஒயர் டைரக்ட் பண்ணாலோ, லாக் செட்டை கட் பண்ணி டைரக்ட் பண்ணாலோ அலாரம் மட்டும் தான் அடிக்கும். ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நான் லாக்கில் வச்சுக்கிறேன், அலாரம் மட்டும்தான் அடிக்கும், ஆனால் பைக் ஸ்டார்ட் ஆகிடும். நான் அலாரத்தை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன்.
இப்போ ரிமோட்டில் லாக் தான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் பைக்கு ஸ்டார்ட் ஆகுது, அலாரம் மட்டும் அடிக்குது. நான் ஸ்பீக்கர் கனெக்ஷனை பிடிங்கி விட்டேன், சவுண்டு ஓவராக இருக்கிறதால. இப்போ நம்ம இந்த 2 ஒயரை கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா பைக்கு ஸ்டார்ட்டே ஆகாது. எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பல்ஸ் காயிலில் விடணும், அதாவது சிடிஐ போகக்கூடிய பிக்கப் காயிலில் விடணும். இந்த 2 ஒயருமே நம்ம சீவிட்டு ஒன்றா ஜாயின் பண்ணிடணும். ஒன்றா ஜாயின் பண்ணிட்டோன்னா இதை ஒன்றா ஜாயின் பண்ணி தான் கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ரிமோட்டில் லாக் பண்ணி வச்சுருக்கும்போது யாராச்சும் பைக்கை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசி, அதாவது நெகட்டிவ் வரும். இப்போ பாருங்கள், அது பேட்டரியில் கனெக்ஷன் கொடுத்துட்றேன் பாசிட்டிவில். யாராச்சும் பைக்கை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா இதில் நெகட்டிவ் சப்ளை வரும். அப்போ என்ன ஆகுனா பைக் ஸ்டார்ட் ஆகாது. இதை நம்ம பிக்கப் காயிலில் கொடுக்கும்போது ஸ்டார்ட் ஆகாது. இப்போ நான் பிக்கப் காயில் எப்படி கொடுக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த வண்டியில் பிக்கப் காயில் ஒயர் எதுன்னு பார்த்தோன்னா அதே நம்ம நியூட்ரல் சுவிட்சில் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இருக்கிற சாக்கெட்டு. இந்த ரெட் அண்ட் ஒயிட் இதுதான் வந்து பிக்கப் காயிலோட சாக்கெட்டு. நம்ம இதில் எதில் கொடுக்க போகிறோன்னா இந்த ரெட் கலர் ஒயரில் தான் அதை கனெக்ஷன் பண்ணோம். பைக்கை ஆஃப் பண்ணுறேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஒயரை பிடிங்கிட்டு இது ரூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பிக்கப் காயில் லைன் ரெட் கலர் ஒயரில் இதை ஜாயின் பண்ணணும். இதை ஜாயின் பண்ணி அப்படியே ப்ளக்இன் பண்ணுற வேண்டியது தான். 2 ஒயரையும் ஒன்றா கொடுத்து ப்ளக்இன் பண்ணிடணும். அவ்வளோ. வணக்கம் சார். இப்போ பிக்கப் காயிலோட ஒயரில் நம்ம அந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பைக்கு வந்து ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அதாவது ரிமோட்டில் லாக் பண்ணிவிட்டு பைக்கை சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் பைக் வந்து ஸ்டார்ட் ஆகாது. நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரிமோட்டில் வந்து லாக் பண்ணிடுறேன். ரிமோட்டில் லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாவி போட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட்டே ஆகாது. நம்ம எப்போ ரிமோட்டில் அன்லாக் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் தான் பைக் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் ரிமோட்டில் அன்லாக் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும். சூப்பராக இருக்கும். அது பைக்கை வந்து யாரும் திருடவே முடியாது. நான் ஸ்பீக்கர் வர கட் பண்ணி வச்சுருந்தாலும் அலாரம் வரல, இல்லைனா அலாரமும் வரும், பைக்கும் ஸ்டார்ட் ஆகாது. நான் எப்படி செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பைக்கை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் வர கனெக்ட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது, அதனால தான் கட் பண்ணி வச்சேன். ஸ்பீக்கர் வர கனெக்ட் பண்ணிட்டு ரிமோட்டில் பைக்கை லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பைக் யாராவது ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணால் ஸ்டார்ட் பண்ணுவேன். அலாரம் வந்துடும். ஃபஸ்ட்டு அலாரம் வந்துடும். அதுக்கடுத்து பைக் ஸ்டார்ட்டே ஆகாது. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பைக் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நம்ம ரிமோட்டில் அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பர் சிஸ்டம். அது நல்லா வேலை செய்யும். ஆனால் இது பிக்கப் காயில் ஒயர் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்கணும். அதுதான் ஒரு சின்ன பிரச்சனை அதில். ஏன்னா மாற்றி ஏற்றி கொடுத்தீங்கன்னா பிக்கப் காயில் அதாவது சில ப்ராப்ளம்லாம் வரது சான்ஸ் இருக்குது. இப்போ ஒயரிங் பண்ணி முடிச்சிட்டோம். நமக்கு ரிமோட்லேயும் பக்காவாக ஸ்டார்ட் ஆகுது. கில் சுவிட்ச் கரெக்டாக வேலை செய்யுது. இன்ஜின் கில் சுவிட்ச் கரெக்டாக வேலை செய்யுது. ரிமோட்டில் லாக் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த ரிமோட் வந்து செட் பண்ணி முடிச்சிட்டோம். செல்ஃப் ஸ்டார்ட்டு, அதோட சேஃப்டி, அந்த கில் சுவிட்ச் எல்லாமே வந்து பக்காவாக லைன் கொடுத்துட்டோம். இப்படி தான் வந்து R15 V3 வந்து ரிமோட் செட் பண்ணோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோவில் சந்தேகம், குறைகள், தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.